அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நேற்று முன்தினம் தீக்கதிரில ஈசன் முருகசாமி ஒரே நாள்ல அம்பலம் ஆயிட்டாரு, நோட்டா அந்தர்பல்ட்டின்னு ஒரு சின்ன ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தீக்கதிர் நாளிதழ் எவ்வளவு வன்மத்தோட ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு காணொலியாவை நம்ம வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. ஆக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட நிலைப்பாடு மிக தெளிவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள், திமுக விவசாயிகள் வாக்களிக்க வேண்டாம் என்பதை அறைகூலாக விடுத்திருக்கிறோம். வேறு யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிகள், பிடிக்க நோட்டாவை கூட போடுங்க நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற மீது எல்லா அரசியல் கட்சியும் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதிமுகவை சந்திச்சு அவங்க தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு நாங்க கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம், ஒரு ஹெக்டேருக்கு 15,000 உற்பத்தி மானியம் கொடுப்போம், இனாமல பிரச்சனை தீர்வு காணுக்கு நாங்க ஒரு குழு அமைச்சு செயல்படுவோம், நெல்லுக்கு நாங்க 3,500 ரூபாய் தருவோம், கரும்புக்கு 4,500 ரூபாய் தருவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது உண்மையிலுமே விவசாயிகள் எல்லோரும் விரும்பி வரவேற்ற வாக்குறுதிகள். அப்ப இதெல்லாம் நாம் விரும்பி வரவேற்பு செஞ்சுட்டு அங்க போன என்னங்கிறாங்க, எடப்பாடி அறிவிச்ச இலவசங்களை பார்த்து இவர் குஷி ஆயிட்டாராம். இல்ல நான் கேட்கிறப்ப, நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே திமுக, ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததே, அப்புறம் 2,000 ரூபாய் கொடுத்தாங்களே, பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்களே, இதெல்லாம் திமுக செய்யவே இல்லையா? இப்ப ஓட்டு காசு கொடுக்காம நீங்க நேர்மையான தேர்தலை சந்திக்க போறீங்களா? விவசாயிகளுக்கான கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு இவங்களே கடன் தள்ளுபடி செய்யணும் கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லா கோரிக்கையும் இவங்களும் வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி, விவசாயிகள் விரோத திமுக கட்சி எதுவுமே செய்யல. இன்னொரு எதிர்கட்சி அதை அறிவிக்கணும், அதை நாங்க வரவேற்றா குஷி ஆயிட்டாராம். ஆக விவசாயிகளை எவ்வளவு ஒரு கேவலமான பார்வையில் இந்த கட்சி பாக்குறது என்பதை விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். இவங்க விவசாயிகள் அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா பால் விலை ஏத்து இங்க போராடுவாங்க, அப்படியே எதிர்த்தரப்புல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பால் விலை ஏத்தக்கூடாது அங்க ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே. நான் நேரடியாக சொல்றேன், பகிரங்கமாவே சொல்றேன். நாங்க திமுகவை 30 காரணங்களின் அடிப்படையில புறக்கணிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறோம். அந்த ஒரு காரணத்திலேயாவது பொய் நிரூபிக்க உங்களால முடியுமா? மேடை ஓட்டு பேச நாங்க நீங்க வர தயாரா? ஆக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நீங்க அணுகிறதால, நீங்க எழுகிறதால இங்க எந்த விவசாயம் நம்ப போறது கிடையாது. அப்படின்னு நம்பிட்டு இருந்தா விவசாயிகள் எங்க கூட வரமாட்டாங்க. ஆக விவசாயிகள் இன்னைக்கு தெளிவா தமிழக விவசாயிகள் நம்பித்து வரங்கிற வைத்தறிச்சல் பொறாம உங்களுக்கு முடியல. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதியா நின்று, உங்க திமுக நீங்க ஆதரிக்கிற திமுக 7 பொய் வழக்குகளை போட்டு 32 பேர் மேல வழக்க போட்டு 12 பேர் சிறையில் அடிச்சாங்களே, அதை கண்டிக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, பாசிசம் பேசுறீங்க. அப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருக்குது? திமுகவோட ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? திமுகவோட விவசாய விரோத கட்சி இருக்கா? தெளிவா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், திமுகவிற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே விவசாய விரோத கட்சிகள் தான். அவங்க மத்தியிலுக்கு வந்துட்டு செய்யறாங்க, மாநிலத்துக்கு வந்துட்டு செய்யறாங்க. அப்ப திமுக மட்டும் உங்களுக்கு இனிக்குது, பிஜேபி மட்டும் கசுக்குதுன்னா எங்களுக்கு ரெண்டுமே கசுக்குதப்பா. நாங்க மிக தெளிவாக நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டே இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு மிக தெளிவா நம்ம கொடுத்திருக்கிறோம். அவர்கள் தேர்தல் அறிக்கையில அந்த அறிவிச்ச விவசாயிகளுக்கான அந்த கோரிக்கைகளை வரவேற்கிறோம். கூடுதலா கறிக்கோழி பண்ணை பிரச்சனை அங்க விடுபட்டு போச்சு. அப்ப இது விடுபட்டதெல்லாம் சேர்த்துக்கன்னு கூட்டி மனு கொடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு விடுபட்ட கோரிக்கையில மனு கொடுத்து சந்திச்சு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றோம். ஐயா நீங்க முதல்வராக வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஒரு ஜனநாயகத்துல ஒரு கண்ணியத்தை, ஒரு அரசியல் நாகரிகத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். ஐயா சீமானை கொடுத்தா சந்திச்ச 3 மாசத்துக்கு முன்னாடி, நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்கன்னா கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல தேவை, உங்களுடைய கோரிக்கைகள் மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்ப இது ஒரு அரசியல் நாகரிகம். ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ஒரு எதிர்கட்சி தலைவரை, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரை சந்திக்கும் போது வாழ்த்து தெரிவிச்சு முதல்ல வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த வாழ்த்துக்கள் சொன்னதால் உடனே ஆதரவு ஆதரவு ஆதரவு. எந்த இடத்துல ஆதரவு அப்படிங்கிற வார்த்தை அந்த காணொலியில் இருக்குது? நாங்க சொன்ன அறிக்கையில இருக்குதா? ஆதரவுங்கிற வார்த்தை நாங்க கொடுத்த பேட்டியிலும் இல்ல, நாங்க கொடுத்த அறிக்கையிலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்க ஆதரவு ஆதரவுங்கிறீங்க? ஆக ஒரு தவறான செய்தி நீங்கள் பரப்புவதால் நாங்கள் அஇஅதிமுக ஆதரவு கொடுக்கறது கிடையாது. மிக தெளிவாக வெளிப்படுத்துறோம். அஇஅதிமுக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, வெற்றி கழகம் இருக்குது, பிடிக்க நோட்டா கூட மிக தெளிவா சொல்றோம். எங்க நிலைப்பாடு ஒண்ணு, உங்களை மாதிரி 5 சீட்டுக்கு நிலைப்பாட்டை மாத்துகிற சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அல்ல, நாங்க தேர்தல் அரசியலும் கிடையாது. திமுக என்ன காரணத்தில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குது? இந்த 5 வருஷமா 1,10,000 ஏக்கர், 40 சிப்காட்டு,
இதை எதிர்த்து போராடுனீங்களே, அப்ப இன்னைக்கே திமுக ஆதரிக்கிறீங்க. நெல்லுக்கு 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி போட்டு 4.5 வருஷம் கழிச்சு கொடுத்து கேவலப்படுத்தினானே, அதை கண்டிச்சீங்களே, இன்னைக்கே போய் ஆதரிக்கிறீங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு தராத கண்டிச்சு அறிக்கை விட்டீங்களே, இன்னைக்கே போய் திமுக ஆதரிக்கிறீங்க. இன நிலத்தை புடுங்குறான்னு எங்கூட சேர்ந்து போராடுனீங்களே, போராடி போட்டு இன்னைக்கே வெக்கமெல்லாம் போய் அவங்களை ஆதரிக்கிறீங்க. ஆக இன்னும் உங்களை கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. உங்க கட்சியில் இருக்கிற சில நண்பர்கள், உண்மையிலும் அருமைக்குரிய அண்ணன்களுடைய நட்பு கருதி நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்காக பேசாம இருக்கோம். ஆக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நீங்க இப்படி எதுக மேடம் போட்டு எழுதுறதால எல்லாம் மக்கள் நம்பிட மாட்டாங்க. திமுக அந்த தேர்தல படுதோல்வி அடை போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளும் அந்த சரியா செய்ய போறாங்க. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரு அரசை போய் வெக்கமில்லா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஆதரிக்குது அப்படின்னா, அதுக்கு வக்காலத்து வாங்குதுன்னா, அதுக்கு முட்டு கொடுக்குதுன்னா, இதை விட கேவலத்தை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு பேசுறீங்களா அப்படி இப்படின்னு. இன்னைக்கு வந்த அரசியல் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாத, புதுசா வந்து சேர்ந்தாங்களோ கூட்டணியில. ஏன் மக்கள் நல கூட்டணியில் ஒண்ணு வச்சு திமுக வண்டியா விமர்சிச்சீங்களே, ஊரா போய் பேசுனீங்களே, அதையில எடுத்து இன்னைக்கு வெளியிடுங்களா பாப்போம். அதுக்கு இன்னைக்கு திமுக இன்னைக்கு மாறி போச்சா? ஆக அரசியல் ஆதாயத்துக்காக 5 சீட்டுக்காக 5 ஆண்டுகள போராட்டத்தை அடகு வைத்து விட்டு நேர்மையாக சரியாக நடுநிலைமையோடு செய்யுகிற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நீங்க இந்த மாதிரியாக இந்த பொய்யான உங்க தீக்கதிர் நாளிதழ்ல நீங்க எழுதுதால எல்லாம் இங்க ஒன்றும் மாற்றம் நடத்த போறது இல்ல. நீங்க வெற்றி தோல்விங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா திமுக தோற்கடிக்கப்படும். விவசாயிகள் செய்வார்கள். விவசாயிகள் எழுச்சி தொடங்கி விட்டது. விவசாயிகளை ஏமாற்றுபவர்கள், வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாற்றுபவர்கள், சொன்னதை செய்யாமல் விவசாயிகளை பழி வாங்குபவர்கள், விவசாயிகளுடைய விரோத நடவடிக்கை எடுப்பவர்கள் யார் தமிழ்நாட்டை ஆண்டாலும் அவர்களை தமிழக விவசாயிகள் அகற்றுவார்கள். அதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னின்று செய்யும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.